போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் பண்றது இல்லை இப்பெல்லாம் எந்த காவலர்களும். நேரா போய் டாஸ்மார்க் வாசல்ல நிக்கிறீங்க, டாஸ்மார்க்கு காவல் காக்குறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ட்விட்டர்ல வேணா ட்விட்டு போட்டானா பெரிய குற்றம். இந்த வடிவேலு காமெடியில் உங்க கவனம் பூரா சொம்பு மேலதான் இருக்குன்ற மாதிரி இதுலயே உங்க கவனம் இருந்தா குற்றவாளிகள் உங்களை பார்த்து எப்படி பயப்படுவாங்க? சார் நீங்க ஒரு வழக்கறிஞர், காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க, அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிப்பாங்க, தூக்கி போட்டு மிதிப்பாங்க, எல்லாத்துக்கும் எங்க சுட்டாங்க? இந்தியாக்குள்ள தானே சார்? இந்தியாக்குள்ள தானே. என்ன ஊரு? இந்தியாக்குள்ள தானே. எந்த பத்திரிகையில வேலை பார்த்தாரு? எதுவுமே தெரியாது உங்களுக்கு. கருணாநிதி அவர்களை விட மோசமான கருத்து சுதந்திரத்தை நசுக்குகிற ஒரு கேவலமான ஆட்சியை இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து. நெஞ்சில ஆண்மை இருந்தா ஒரு ஊடகத்துக்கு பதில் சொல்லுங்க. ஒரு ஊரையே அடிச்சு நாசம் பண்ணாங்க. ஒரு அமைச்சர் சட்டையில 4 சொல்லி செயற்பட்டு எந்த ஊடகம் பேசு? எப்படி நீங்களாம் உணர்வே நம்ம கேள்வி கேட்க முடியும் உங்களால? இந்த சிட்டிசன் படத்துல வர மாதிரி சூறையாடினாங்களே காவல்துறை, யாரு எவன் என்ன பேசினாங்க? நீங்களா தயவு செஞ்சு பேசாது. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஜகவின் மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான அஸ்வத்தாமன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாக்ல அப்படின்னு அமலாக்கத்துறை ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்துல பல்வேறு கேள்விகள் அமலாக்கத்துறையை நோக்கியும் எழுந்தது. அந்த நீதிபதிகள் இன்னைக்கு அந்த வழக்கை நாங்க விசாரிக்கல, நாங்க விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது இடையில? அதாவது நீதிபதிகள் தான் சொல்லணும். ஆக்சுவலா அன்றைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, பெண்களை 6 மணிக்கு அப்புறம், ஆமா, சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் டாஸ்மார்க் நிறுவனத்தில் வேலை செய்த பெண் அதிகாரிகள் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸால ஆஃபீஸில் நிர்பந்திக்கப்பட்டு இருக்க வைக்கப்பட்டாங்க விசாரணைக்காக. இந்த வாதம் தான் தமிழக அரசு நீங்கள் சொல்கிற இந்த முந்தைய வாய்தா தேதியில் முன்வைத்தது. நான் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே வெட்கமாகவே இல்லையா? உங்களுக்கு வெட்கம் புரியுது இல்லையா அந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறதுக்கு? டாஸ்மார்க் ஷட்டரை இழுத்தாங்கன்னு சொல்லி அரியலூர் மாவட்ட தலைவர் பெண், அவங்க டாக்டர் பரமேஸ்வரி, 11 மணிக்கு கைது பண்ணி 1 மணிக்கு கொண்டு போய் நீங்கள் ரிமாண்ட் பண்ணீங்க. வெக்கமாகவே இல்லைல்ல? அசிங்கமாக இல்லைல்ல? இருவேல்பட்டில் பொன்முடி மேலே சேறு வீசினாங்கன்னு சொல்லி ஒரு லேடி மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க தெரியுங்களா? இரவு நேரத்தில் கைது பண்ணி இரவு நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் கொண்டு போய் நீங்கள் நீதிபதிகிட்ட ப்ரொடியூஸ் பண்ணீங்க. இதெல்லாம் என்ன? இவங்களுக்கெல்லாம் அடிப்படை உரிமை கிடையாது? இவங்கெல்லாம் பெண்கள் கிடையாது இல்லை? டாஸ்மார்க் அலுவலகத்தில் வேலை செய்கிற பெண்கள் மட்டும் பெண்கள். நான் இன்னும் சொல்கிறேன், போராட்டம் நடத்துகிற பெண்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெண்கள் தான் வருவாங்க. உங்களுக்கு தெரியும்ல, பெண் காவலர்கள் தான் வருவாங்க. நீங்கள் வேணால் இப்போ கடந்த பிஜேபி மட்டும் நான் சொல்லலை, பிஜேபி நல்லா தெரியும், மகளிர் அணி இல்லை இப்போ பேரன்பாடியில் இருக்கிற மகளிர் மட்டும்தான் போய் டாஸ்மார்க்கில் ஒட்ட போகிறாங்கன்னு தெரியும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெண் போலீஸ் வரல. பிஜேபியுடைய ப்ரொட்டஸ்ட்டை அடக்கிறதுக்கெல்லாம் இருவேல்பட்டில் சாலை மறியல் உட்காரும்பொழுது ஒரு பெண்ணை, நான் தான் அந்த வீடியோ வெளியிட்டேன், ஒரு பெண்ணை ஒரு ஆண் காவலர் இன்ஸ்பெக்டர் அவ்வளோ மோசமாக சாரியை பிடிச்சி இழுத்து அவ்வளோ மோசமாக அவங்கள ஹேண்டில் பண்ணார். பெண்ணை தரன்னு இழுத்துட்டு போனாங்க. இன்றைக்கு போன வாரம், நான் சொல்கிறதெல்லாம் பிஜேபி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, இருவேல்பட்டு பொதுமக்கள் விவசாயிகள் போராடினது. போன வாரம் ஏதோ ஒரு விஷயத்தில் பெண்கள் போராடுறாங்க நல்லா தெரியும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்தவங்களாம் ஆண் காவலர். கேவலமாகவே இல்லையா உங்களுக்குலாம்? உண்மையிலே காவல்துறை தானா? அதிகாரிகள்லாம் உண்மையிலே நைட்டு போய் வீட்டில் போய் எப்படி தூங்குறீங்க? உங்களுக்கு யார் வேணால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கட்டும். பொதுமக்களை இவ்வளவு சித்திரவதையை செய்துவிட்டு எப்படி உங்களுக்கு மனசாட்சி வருது? நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. உங்கள் குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை நாங்கள் கொடுக்குற வரி பணத்துலேருந்து வர சம்பளத்தில் தான் நடக்குது. எங்களை இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறது உங்களுக்கு எப்படி மனசு வருது? ஏன்னா பெண்கள் போராடும் போது ஆண் காவலர்களை வைத்து ஹேண்டில் பண்ணால் பெண்கள் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுவாங்க. இப்படி கேவலமா யோசிக்கிற ஒரு அரசை வரலாற்றுல எங்க நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க போய் டாஸ்மார்க்ல போயிட்டு டாஸ்மார்க்ல இருக்கிற பெண் அதிகாரிகளை 6 மணிக்கு மேல இருக்க வச்சிட்டாங்க, எப்படி போய் கோர்ட்ல ஆர்கியூ பண்றீங்க? பெண்கள் தொடர்பா பேச நிறைய விஷயம் இருக்கு சார். மணிப்பூர், ஆனா நாங்க மட்டும் அதாங்க, நாக்பூர்ல மத கலவரம். ஐயோ, நாக்பூர்ல மத கலவரம் எப்ப நடந்தது? நாக்பூர்ல மத கலவரம் அவுரங்கசீப் கல்லறை சொல்லி நடக்கலையா? இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, அதுல என்னாச்சு? மத கலவரம் நடக்குதா இல்லையா? ஒரு வதந்தி, அந்த வதந்தியை இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, அதை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இது வரைக்கும்? சரி, மணிப்பூர்ல 2 தினங்களுக்கு மணிப்பூர்ல என்ன நடந்தது? இல்ல மணிப்பூர்ல என்ன பிரச்சனை? யாருக்கிடையே நடக்கக்கூடிய ஒரு யாருக்கும் சண்டை? எங்க இருந்து சண்டை ஆரம்பிச்சது? பழங்குடியினர்
சமூகத்திடையே நடக்கக்கூடிய நான் சண்டை. கேக்குறது மணிப்பூர்ல இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சாதான் பேசணுமா? தெரிஞ்சவங்களுக்கே பேச மாட்டீங்களே. இல்ல தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க நான் என்ன கேக்குறேன், இருவேல் நீங்க பட்டுல அதிமுக கூட கூட்டணி போக போறீங்கன்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சியில எதுவுமே நடக்கலன்னு நான் சொல்றீங்க. கேக்குறது, நான் எதுவுமே காவல்துறை நடக்கலன்னு சொல்லல. அத்துமீறினா இவ்வளவு கேவலமான, அதுக்கு நடவடிக்கை எடுக்க நீதித்துறை இவ்வளவு இருக்கு. கேவலமான, ஓகேவா? இவ்வளவு மோசமான கேடுகட்ட ஆட்சி இதுவரை நடந்தது இல்லைன்னு சொல்றேன். அதாவது நான் தமிழ்நாட்டுல என்ன இருந்துட்டு கேக்குறேன், வேற மாநிலங்கள் நடக்கிறது எதையுமே கேட்க கூடாது நடக்க- அப்படின்றத உங்களோட பார்வையா? நான் என்ன தெரியுமா சொல்றேன், உங்களுக்கு பக்கத்துல அந்த தம்பி கை கால் வெட்டுப்பட்டு ரத்தத்துல இருக்கிறவனை பார்க்காத எல்லா நீங்க, ஊடகத்திலயும் போய் பாருங்க. பார்க்காத செய்திகள் நீங்க, வெளியாயிட்டு இருக்கா, கேக்குறாங்களா இல்லையாங்கிறத நீங்க நீங்க பாருங்க. போனை பார்த்துட்டு ஐயோ போன்ல இந்த நாய்க்குட்டிக்கு எப்படி அடிபட்டிருக்கு அப்படிலாம் ஃபீல் பாக்குற பண்ணாங்க. மக்களுக்கு தெரியும் சார். உங்க சகோதரங்க அடிபடுறாங்கல்ல, ஊடகங்கள்ல அத பாக்கறல்ல. ஒவ்வொரு செய்தி உங்களுக்கு 7 மனிதநேயம் இல்ல. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு 7 எந்த செயின் ஊடகம் பறிப்பு சம்பவம் இல்ல, நடந்திருக்கு எந்த ஊடகம் அப்படின்னு எந்த ஊடகம் என்ன உங்களுக்கு எப்படி பண்றீங்க? சார் தெரியும்? என்ன நடுநிலைமை இருக்கு இல்ல உங்களுக்கு? ஒரே ஒரு நிமிஷம். இல்ல, இல்ல. இன்னைக்கு ஒரு நான் என்ன நாள்ல கேக்குறேன், 1 மணி நேரத்துல 7 செயின் பறிப்பு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? ஓ அத நியூஸ் ஒரு ஊடகம் போட்டுருச்சு. போட்டுதான் தெரியும். போடாம ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா போட்டுருச்சு. காவல்துறை அங்க அத்துமீறிச்சு. ஸ்டெர்லைட்ல துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்துச்சு. சாத்தான்குளத்துல உள்ள தந்தை மகனை வந்து அடிச்சே கொன்னாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊடகம் வேலை செய்யாம தான் உங்களுக்கு தெரியுதா? சூப்பர், நீங்களே பாயிண்ட் வந்துட்டீங்க. ம், சாத்தான்குளம் பிரச்சனைய ம், நீங்க ஊடகங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ம். எல்லாத்துக்கும் மேல இந்த போர்ல ஒரு குழந்தை விழுந்தது இல்ல, ஆமா. அவங்க அப்பா போட்ட போர்ல ம், அந்த குழந்தை ஆமா, தவறி ஆமா. விழுந்தது இல்ல, ம், அதுக்கு நீங்க வந்து அன்னைக்கு ம், தீபாவளியே கொண்டாட விடாம எல்லா டிவிலையும் இந்த கிராமத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து இந்த இழவு வீடுகள்லாம் மாரடிக்கிறது கூட்டு வருவாங்க. ஆமா. அந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஒரு வீட்டு பாத்ரூமில் பக்கெட்டில் டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா. அந்த வீட்டு பாத்ரூமில் அவங்க வீட்டு குழந்தை போய் உழுந்து செத்து போச்சு. அந்த அளவுக்கு அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணீங்க. ம், பண்ணீங்களா? ம். இப்போ நடக்கிற விஷயத்துக்குலாம் என்ன பண்ணுறீங்க? இருவேல் பட்டுக்கு என்ன பண்ணீங்க? ஒரு ஊடகம் வாயை திறந்து பேச சொல்லுங்க. நெஞ்சில ஆண்மை இருந்தா ஒரு ஊடகத்துக்கு பதில் சொல்லுங்க. ஒரு ஊரையே அடிச்சு நாசம் பண்ணாங்க. ஒரு அமைச்சர் சட்டையில 4 சொட்டு சேர்ப்பட்டதுக்கு எந்த ஊடகம் பேசுச்சு? எப்படி நீங்களாம் வந்து அப்படியே ஒரு குற்ற உணர்வே இல்லாம கேள்வி கேட்க முடியுது உங்களால? நீங்க என்ன பண்ணீங்க? உங்க ஊடகம் என்ன பண்ணுச்சு? இல்ல எந்த ஊடகம் என்ன பண்ணுச்சு? ஒரு 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 அமைச்சர் சட்டையில 4 சொட்டு சேறுபட்டதுக்கு ஒரு ஊரையே உள்ள பூந்து இந்த சிட்டிசன் படத்துல வர மாதிரி சூறையாடினாங்களே காவல்துறை. எவன் வந்து என்ன பேசினாங்க? நீங்களாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. இப்போ இருக்கிற ஊடகங்கள் தான் இன்றைக்கு நடக்கிற கொடூர ஆட்சிக்கு ஒரு வகையில் துணை போய் கொண்டிருக்கிறீங்க சார். பிஜேபிக்காரன் சார், ஏடிவிக்காரன் சார், திமுகலாம் இல்லை. ஒரு ஆட்சி நடக்கிற அவலத்தை ஊடகங்கள் பேசணும். வெள்ளைக்காரனுக்கு எதிராக இந்த தமிழ் ஊடகங்கள் கேள்வி கேட்டுச்சு. மகாகவி பாரதியுடைய சுதேசமித்திரனை பார்த்து வெள்ளைக்காரன் பயந்தான். ஏன் பயந்தான்? ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத புரட்சி கொண்ட ஒரு பெரிய படையை பார்த்து எப்படி பயப்படுவானோ அது மாதிரி சுதேசமித்திரன் பத்திரிகை பார்த்து பயந்தான். வெள்ளைக்காரனுக்கு எதிராக தமிழ் பத்திரிகைகள் பேசிச்சு. இந்த கொள்ளைக்காரனுக்கு எதிராக பேசுறது உங்களால முடியல. இதுதான் இன்றைக்கு நிலைமை. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களே ஆட்சியாளர்கள் பிடியில் இருக்கிறது அப்படின்னு ஒரு பேட்டியிலேயே வந்து சொல்லிட்டாரு. ஆட்சியாளர் பிடியில் என்ன வருங்க? ஆட்சி இன்னைக்கு வந்து அதிகாரிகளின் பிடியில் இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் அப்ப பண்ணிருக்காரு. இவங்க அவர் என்ன என்ன பண்ணிருக்காங்க? ரீசன்ல மென்ஷன் பண்றாரு அப்படின்னு தெரியல. பல்வேறு விமர்சனங்கள் அதிகாரிகள் பிடியில தான் ஆட்சி நடக்குதுன்னு எழுந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. அதை வந்து நான் நியாயப்படுத்துறதுக்காக வரல. ஆனா இந்த தொடர் குற்றங்கள் நேற்று பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. 22 கொலைகள் தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த ரவுடிகளோட இதையும் நம்ம நடக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இல்ல இந்த நில பாதுகாவலர்கள் நடக்கிறதையும் கம்பேர் பண்ண முடியாது. காவல்துறையினுடைய கையாலாகாத தன்மை தானே இது. நீ டாஸ்மார்க் வாசல்ல போய் கும்பலா காவல்துறை டாஸ்மார்க் வாசல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல டெய்லி காலைல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் பண்றது இல்லை இப்பெல்லாம் எந்த காவலர்களும். நேரா போய் டாஸ்மார்க் வாசல்ல நிக்கிறீங்க டாஸ்மார்க்கு காவல் காக்கிறதுக்கு. அப்புறம் குற்றவாளிகள் உங்களை பார்த்து எப்படி பயப்படுவான்? உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் வேணா ட்விட்டு போட்டானா பெரிய குற்றம். ஒருத்தர் குஜராத் வரைக்கும் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க தெரியுங்களா? அப்போ உங்கள் கவனம் பூரா யார் வந்து பிஜேபி கொடியாத்துறா, யார் சோசியல் மீடியாவில் திமுகவுக்கு எதிராக ட்விட்டு போடுறா, யார் வந்து சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு வீடியோ போட்டுறாங்க திமுகவுக்கு எதிராக, இவங்களை எப்படி அரெஸ்ட் பண்ணலான்னு உங்கள் கவனம் பூரா இந்த வடிவேலு காமெடியில் உங்கள் கவனம் பூரா சொம்பு மேலே தான் இருக்குன்ற மாதிரி இதுலேயே உங்கள் கவனம் இருந்தால் குற்றவாளிகள் உங்களை பார்த்து எப்படிங்க பயப்படுவாங்க? குற்றவாளிகளுக்கு காவல்துறை மேல கொஞ்சம் கூட பயம் இல்லை. காவல்துறை பார்த்து இன்னைக்கு யார் பயப்படுறா? கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் பயப்படுறான். அவ்வளவு அராஜகம். எத்தனை ஸ்டேஷன் டெத் இந்த 4 வருஷத்துல? எத்தனை ஸ்டேஷன் டெத்? சமீபத்தில் காவல்துறையில ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்பான விஷயங்கள். காவல்துறை எதற்காக காவல்துறை அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை செய்யல. நான் தான் கேட்கிறேன், போலீஸ் வேலையில சேரும்போது 1000 கனவுகளோட சேர்ந்திருப்பாங்க. இன்றைக்கு சார் பிஜேபிக்காரங்கெல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, போய் வீட்டு வாசலில் நில்லுங்கன்னு மேலே இருந்து திமுக அரசு அழுத்தம் கொடுக்குது. நீங்கள் வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கே மனசாட்சி இல்லை?
டாஸ்மார்க் அலுவலகத்துக்கு அன்றைக்கி 5000 போலீஸ் நீங்கள் சென்னை மூசும். நான் தாளமுத்து நடராஜன் மாளிகைக்கு வாசல்லே போய் 2 வீலரில் போய் எல்லா காரையும் தடுக்கிறாங்க, 2 வீலரில் போய் நான் ஆர்ப்பாட்டம் பண்ணேன். அந்த இடத்துல 500 போலீஸ் நின்னாங்க. இதுவும் அவங்க வேலை. ஒரு ஆர்ப்பாட்டத்தை நசுக்குவது, எதிர்குறளை நசுக்குவது, எதிர்குறளை வந்து கூட்டம் கூடுறதுலாம் என்ன எதுக்கு தேவை? எதுக்கு தேவை? நீ அனுமதி கொடுத்துட்டு போ. நீ அனுமதி மறுப்ப, அந்த ஆர்ப்பாட்டத்தை தடுப்ப. சரி, ஒரு இடத்துக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்குறோம், நீங்கள் அனுமதி மறுக்கிறீங்க. என்ன பண்ணணும்? அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடத்துல நீங்கள் காவல்துறை நிற்கணும். நாங்கள் வர நீங்கள் கைது கொண்டு போய் மண்டபத்தில் அடைக்கணும். இதுதானே உலக வழக்கம். எதுக்கு வீட்டு வாசல் வந்து நின்னீங்க? போலீஸுக்கு அதுவா வேலை? வீட்டு காவல் வைக்கிறதுக்கு வீட்டு காவல் நடைமுறைலாம் இருக்குல்ல சார்? வீட்டு காவல் நடைமுறைக்கு சட்டத்தில் என்னென்ன வழிமுறைகள் இருக்கு தெரியுங்களா? இது அரசியலமைப்பு சட்டம், மக்களாட்சி நடக்கிற நாடு. அதுவா ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த அளவுக்கு நம்ம டீடைலா அதுவாது ஞாபகம் இருக்கா இல்லையா? பல சம்பவங்கள் அதுவாது ஞாபகம் இருக்கா இல்ல? அதுவாது ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? வீட்டு காவல்ன்றது இது இங்க நடக்கிறது மக்களாட்சின்றதா ஞாபகம் இருக்கா இல்லையா? சர்வாதிகார ஆட்சி இல்லைங்கிறதா ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு டாஸ்மார்க்ல போயிட்டு ஸ்டாலின் போட்டோ ஓட்டுறாங்க. எந்த சட்டத்துல, எந்த ஐபிசியில் வரும்? இது எந்த கேஸுமே நிக்க போறது இல்ல. சவால் விட்டு சொல்றேன், ஒரு வழக்கறிஞரா எந்த கேஸும் நிக்க போறது இல்ல. ஆனா நீங்க 60 பேருக்கு மேல ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதே மாதிரிதான் நாடாளுமன்றத்திலயும் போய் சேதப்படுத்தினாங்க. மக்களாட்சி தான் நடக்குதா, ஜனநாயக ஆட்சி தான் நடக்குதா? நான் கேக்குறது கேள்விகளை யாரு பதில் வரலையே. அவர் வந்து கனிமொழி கிட்ட மன்னிப்பு கேளுங்க கூட தான் சொன்னாரு. ஏத்துப்பீங்களா? உங்களால ஏத்துக்க முடியல. வைகோ பேசுறதுலாம் அர்த்தமான பேச்சுன்னு எடுத்து வந்து கேள்வி கேட்காதீங்க. கனிமொழிகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னாரு, அதை நீங்க ஏத்துப்பீங்களா? இவர் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு? ஞாபகம் இருக்கா இல்ல? அவர் பல விஷயம் பேசினாரு, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க. அதாவது தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறத பத்தி பேசினாரு, மொழி பிரச்சனையை பத்தி பேசினாரு, ஈழத்தமிழர்களை பத்தி பேசினாரு. ஏன் காங்கிரஸோட கூட்டணி வச்சாரு? ஏன் காங்கிரஸோட கூட்டணி வச்சாரு? என்னுடைய சமாதி கூட திமுகவோட கூட்டணி. ஈழத்தமிழர்களுக்கு அவங்க பண்ண துரோகத்துக்காக என்னுடைய சமாதி கூட அவங்க கூட கூட்டணி வைக்காதுன்னு சொன்னார். நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தங்களுடைய வேல்யூ போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க கருத்துல எடுத்துட்டு வந்து நீங்க கேள்வி கேட்க கூடாது. நான் சொல்றது அஸ்வத்தாம சொல்றான்றதுக்காக ஒரு விஷயத்த நான் நம்ப சொல்லல. நான் எவிடென்ட்டோட பேசுறேன், கண்டென்ட்டோட பேசுறேன். இந்த கண்டென்ட்டுக்காக இந்த கருத்தை நான் சொல்றேன். சார், இதே மாதிரி ஒரு கருத்தை வைக்க சொன்னாருன்னா அவரு அறிவியல் சொல்லிட்டாரு. வந்து ஊழல் கட்சி, ஊழல்ல புரை போனவங்க, அவ்வளோ வழக்குகள் இருக்கு, அத்தனை அமைச்சர்கள் மேல அவ்வளோ வழக்குகள் இருக்கு. அப்ப ஏடிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு உங்க தலைவர் சொன்னாரு, அதாவது இதுக்கு முன்பாக தமிழகத்துல ஆட்சி பண்ண 2 திராவிட கட்சிகள் தொடர்பான ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொன்னாரு. அவ்வளோ பேசிட்டு இன்னைக்கு நீங்களும் தான் வந்து ரெடியா இருக்கீங்க. இப்போ கூட்டணியே அமையாதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இதுதான் நான் தான் சொல்றேன். கருத்தியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுக்குமான முரண் அப்படிங்கிறது பெரிய அளவிலான முரண். நாங்கள் 2 பேரும் எதிர் சித்தாந்தத்துல இருக்கிறோம். சித்தாந்த காரணத்தை நான் சொல்லிட்டேன். ஆனா நான் இப்ப எதை பத்தி பேசிட்டு இருந்தேன்? தமிழக காவல்துறை நடத்துகிற வன்முறை வெறியாட்டங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் வீட்டுல போய் தாக்குதல் நடத்துறவங்க நாளைக்கு உங்க வீட்டுல நடத்துவாங்க. இந்த குரல் என்பது மிக ரொம்ப முக்கியம். கருத்து சுதந்திரத்துக்காக எல்லாரும் சேர்ந்து கைகோர்த்து நிரூபணம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நீங்க ஒரு உதாரணம் இல்லைங்க, ஒரு உதாரணம் பணியாளர்கள்ன்ற போர்வையில போயிருக்காங்க. நிரூபணம் ஆகும். சரி, அப்ப திருச்செந்தூர் சம்பவம், திருச்செந்தூர் சம்பவம் அதுக்கு காவல்துறை இப்ப இன்னைக்கு காலையில நாம் தமிழர்ல இருந்து மண்டபத்துல அடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு பையனை பிடிச்சி கழுத்து பிடிச்சி பின்னாடி இருக்கிறாங்க. சார், நீங்க ஒரு சொல்றது நல்லா புரிஞ்சு, காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க, அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிப்பாங்க, தூக்கி போட்டு மிதிப்பாங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் இது இல்ல. நீங்க இப்போ சர்வாதிகாரி இல்ல. நீங்க யாருங்க உங்களுக்கு சொன்னா காவலர்களுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கு? அதிமுக நடக்கல. கருத்து சுதந்திரம் நான் தான் சொல்றேனே, முந்தைய திமுக ஆட்சியில கூட நடக்கல. இப்படி காவல்துறையில ஒரு அறிக்கை கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான இவ்வளவு வன்முறை வெறியாட்டங்கள், கருத்து சுதந்திரத்தை கொன்று புதைக்கிற இந்த மோசமான, கேவலமான, மட்டமான நடைமுறை இந்த திமுக ஆட்சியில மட்டும்தான். நீங்க நான் என்ன கேக்குறேங்க சார், அவர் என்ன ஊரு, எங்க சுட்டாங்க? இந்தியாக்குள்ள தானே சார்? இந்தியாக்குள்ள தானே. என்ன ஊரு? இந்தியாக்குள்ள தானே. எந்த பத்திரிகையில வேலை பார்த்தாரு? எதுவுமே தெரியாது உங்களுக்கு. நான் கேக்குறது, உங்களுடைய சக பத்திரிகையாளர் இன்றைக்கு உங்க கல்லிக்கு அவங்க வீட்டுல நடக்கிற தாக்குதலுக்கு உங்களால செவி சாய்க்க முடியாது. உங்களுக்கு எங்க நடந்ததுன்னே தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து நீங்க பேசுவீங்கன்னா அதை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? நான் கேக்குறது, இன்றைக்கு பெண்கள் டாஸ்மார்க்ல போய் ஸ்டாலின் போட்டோ ஒட்டுறாங்க, வீடியோ ஃபுல்லா இருக்கு. இது எப்படி பொது சொத்தை சேதப்படுத்துறதாகும்? ஸ்டாலின் போட்டோ ஒட்டினா சேதப்படுத்துறதா? எப்படி ரிமாண்ட் பண்ணுவீங்க? 7 வருஷத்துக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு 7 வருஷத்துக்கு கம்மியா பனிஷ்மெண்ட் இருக்கிற வழக்குக்கு ரிமாண்ட் பண்ணக்கூடாது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. எத்தனை ரிமாண்ட் நீங்க பண்ணிருக்கீங்க? எல்லா கட்சி கூடயும் ஏத்தலாம், பிஜேபி கூட ஏத்தக்கூடாது.
என்ன நியாயம்? நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. நீதிமன்றம் வந்து எல்லா கொடியும் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னிச்சு. பிஜேபி கொடி ஏற்றக்கூடாதுன்னு எந்த நீதிமன்றமும் சொல்லல. நீங்க ஏன் நீதிமன்றம் சொன்னதுக்கு துரைமுருகன் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். நாங்க எல்லா திமுக கொடியும் பொது இடத்துல இருக்கிறதெல்லாம் நீக்க போறோம், அகற்ற போறோம். எடுத்துட்டாங்களா? இது நடக்கிறது ஆட்சியா? சர்வாதிகார ஆட்சியோட கூட்டணி கட்சியினருடைய கொடிக்கம்பங்களே அகற்றிருக்காங்க சார் 2 நாட்களாக. ஒரே ஒரு இடத்துல விசிகா கொடிக்கம்பத்தை, விசிகா, மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், திமுக கொடிக்கம்பத்தை நாங்களே முன் வந்து அகற்றுறோம்னு சொன்னாங்கல்ல. ஏன் அகற்றல? பிஜேபி காரன் கொடியேத்தந்துக்கு எத்தனை கேஸ் தெரியுமா? கொடியேத்தந்துக்கு ஏன் மேல எத்தனை கேஸ் தெரியுமா? இது ஆட்சியா? இது நீங்க சொல்றீங்களே, ஆட்சியில எந்த முன்னாடி இருக்கிற பிரச்சனையும் நடக்கல. நீங்க முன்னாடி இருக்கிற அதிமுக ஆட்சியை கம்பேர் பண்றீங்க. நான் கருணாநிதி அவருடைய ஆட்சியை கம்பேர் பண்றேன். 2009 உச்சகட்ட போர் நடக்கும்பொழுது அனைத்து ஊடகங்களும் கருணாநிதி அவர்களுக்கு எதிராக எழுதியது, பேசியது. கருணாநிதி அதை அனுமதித்தார். இந்த மாதிரி நீங்க வந்து உங்களை மாதிரி கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான மோசமான ஒரு கொடூரமான வன்முறையை அவங்க பிரயோகிக்கல. நீங்க அதுக்குள்ள போறீங்க. நானா முந்தைய ஆட்சியே கம்பேர் பண்றேன். கருணாநிதி அவர்களை விட மோசமான கருத்து சுதந்திரத்தை நசுக்குகிற ஒரு கேவலமான ஆட்சியை இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.